ஹலோ எவ்ரிவன். நம்ம போன வீடியோவில் நவுனை பற்றி நிறையா பார்த்தோம். இந்த வீடியோவில் நவுனுக்கு அடுத்ததாக ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோனவுன். வாட் இஸ் ப்ரோனவுன்? A pronoun is a word which is used in the place of a noun. ஒரு பெயர் சொல் நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தப்படும் சொல் பிரதி பெயர்ச்சொல் ப்ரொனவுன் எனப்படும். அதாவது ஒரு பெயர்ச்சொல் நவுனுக்கு அதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணுற வேர்டு தான் அந்த ப்ரோனவுன் அப்படிங்கிறது சொல்கிறோம். அந்த ப்ரோனவுன் நம்ம ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பர்சனை குறிக்கும். அந்த 3 டைப்ஸ் ஆஃப் பர்சன் யாருன்னா, யார் சொல்கிறாங்க, யாரை பற்றி சொல்கிறோம், யாருக்காக சொல்கிறோம் அப்படிங்கிற அந்த 3 டைப் ஆஃப் பர்சன்ஸை குறிக்கிறது. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது முதல் நபர், யார் சொல்கிறாங்கிற தன்மையை பொறுத்தது. சிங்குலர் ஐ, மீ, மை, மைன் இவங்க எல்லாத்தையும் குறிக்கும். ரெண்டாவது ப்ளூரல் வி, அவர், அவர்ஸ், அஸ் இந்த எல்லாத்தையும் குறிக்கும். அதாவது ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் பேசுபவர், யார் பேசுகிறாங்க அவங்கள பற்றி குறிக்கக்கூடியது தான் இந்த ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன், இரண்டாம் நபர், யார் முன்னாடி சொல்கிறாங்க அப்படிங்கிறது. இதுவும் 2 டைப்பாக பிரியும், சிங்குலர், ப்ளூரல். சிங்குலர் யூ, யுவர்ஸ், யுவர். அதே மாதிரி ப்ளூரல்லையும் யூ, யுவர், யுவர்ஸ். ஒன் ஹூ லிசன் ஆர் ஹியர், யார் கவனிக்கிறாங்களோ அவங்கள பற்றி குறிக்கிறது செகண்ட் பர்சன். நெக்ஸ்ட்டு தேர்டு பர்சன், மூன்றாம் நபர், படற்கைன்னு சொல்லுவாங்க. இந்த முதல் பர்சனுக்கும் செகண்ட் பர்சனுக்கும் இல்லாத யாரை பற்றி பேசுகிறாங்கங்கிறது தான் இந்த தேர்டு பர்சன். இது சிங்குலர், ப்ளூரல். சிங்குலரில் ஹீ, ஷீ, இட், ஹிஸ், ஹெர் இந்த எல்லாம் சிங்குலரு. ப்ளூரல் தே, தேர், தெம் இந்த 3ஐயும் குறிக்கும். ப்ரோனவுன்லேயே நிறைய கைண்ட் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் இருக்குது. அதில் சிலது இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சனல் ப்ரோனவுன். வாட் இஸ் பர்சனல் ப்ரோனவுன்? அதாவது ஐ, வி, யூ, ஹீ, சி, இட் யூஸ் கால் பர்சனல் ப்ரோனவுன் பிகாஸ் தே ஸ்டாண்ட் ஃபார் த 3 persons such as. அதாவது ஒரு பெயர் சொல்லுக்கு பதிலாக அவற்றை குறிக்கும், அதாவது உபயோகப்படுத்தும் சொல் பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மனிதரையோ அல்லது பொருளையோ மட்டும்தான் குறிக்கும். அதாவது த பர்சன் ஸ்பீக்கிங், யார் பேசுகிறாங்க. த பர்சன் ஸ்போக்கன் டு அன், யாருக்கிட்ட பேசுகிறாங்க. த பர்சன் ஸ்போக்கன் ஆஃப், யாரை பற்றி பேசுகிறாங்க. இந்த மூணை பற்றி பேசுகிறது தான் பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐம் வெல், இதில் ஐங்கிறது பர்சனல் ப்ரோனவுன். ஹீ லுக்ஸ் குட், ஹீங்கிறது பர்சனல் ப்ரோனவுன். சி இஸ் மை ஸ்வீட்டி, இட் இஸ் மை பெட் சின்னு. யூ ஆர் பிரில்லியண்ட், இதில் ஐ, ஹீ, ஷீ, இட், யூ, வி இது எல்லாமே பர்சனல் ப்ரோனவுன் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். செகண்ட் ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இது என்ன அப்படின்னா, வென் செல்ஃப் இஸ் ஆடட் டு, எல்லாவோட வார்த்தையிலுமே ஒரு செல்ஃப் யூஸ் பண்ணுற வேர்டு ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மை, யுவர், ஹிம், ஹெர், இட் இந்த எல்லாத்துக்கூடையும் நம்ம செல்ஃப்ஸ் அப்படின்னு சேர்க்கிறது தான் ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னா பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நபரோட பெயரையோ அல்லது ஒரு பொருளோட பெயரையோ திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதில் அதோட பர்சனல் ப்ரோனவுன் அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி ஹட்ஸ் ஹெர் செல்ஃப். இதில் ஹெர்ங்கிறது அந்த சீயை குறிக்கிற சொல். அதை சீங்கிறது மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஹெர் அப்படின்னு போட்டு செல்ஃப் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான் ஐ பிளேம் மை செல்ஃப், வி கர்ஸ் அவர் செல்ஃப்ஸ், தே கர்ஸ்டு தெம் செல்ஃப்ஸ், யூ யுவர் செல்ஃப் கேன் எக்ஸ்பிளைன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஹெர் செல்ஃப், மை செல்ஃப்,
அவர் செல்ஃப்ஸ், தெம் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப். இந்த எல்லா வேர்டுமேவும் ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனில் வரும். அதாவது நம்ம ஒரு பொருளை அந்த யாரை பற்றி நம்ம நவுன் சொல்கிறோமோ அந்த நவுனை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ரெஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு கூட செல்ஃப் அல்லது செல்ஃப் சேர்த்துக்கிறோம். அடுத்தது எம்பேட்டிக் ப்ரோனவுன், அதாவது அழுத்தமான பிரதிசொல். ஒரு காம்பவுண்ட் பர்சனல் ப்ரோனவுன்ஸில் நம்ம யாரை பற்றி, அதாவது ஒரு கொஸ்டின் மார்க்கோட யூஸ் பண்ணுறோங்கிறது தான் இந்த எம்பேட்டிக் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. which are used for the sake of emphasis. It is called emphatic pronoun அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துல அழுத்தமாக சொல்லலாம். அதாவது நம்ம ரெஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் எப்படி ஒரு வார்த்தைக்கு பகரம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இந்த எம்பேட்டிக் ப்ரோனவுனும். இந்த ரெண்டுமே ஒரே வாக்கியத்தையும் ஒரே அர்த்தத்தையும் கொண்டது தான் இந்த எம்பேட்டிக் ப்ரோனவுன். ரெஃப்ளெக்டிவ் ப்ரோனவுனில் நம்ம எந்த மாதிரி நம்ம ஹெர் செல்ஸ், மை செல்ஸ், இட் செல்ஸ், அவர் செல்ஸும் போட்டு யூஸ் பண்ணோமோ அந்த மாதிரி தான் இந்த எம்பேட்டிக் ப்ரோனவுன்லையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐ வில் do it myself. He himself said is so. She herself says. We will see to it ourselves. You yourself can explain. We ourselves went to the picnic. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், அதாவது ஆர்ப்பாட்ட பிரதிபெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் யாரை பற்றி சொல்கிறாங்க, யாருக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பொருளையோ, இப்போ நம்ம பர்சனை பற்றி சொல்கிறப்போ ஹீ, சி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனில் ஒரு திங்ஸ் அல்லது ஒரு பிளேசஸ் பற்றி சொல்கிறது தான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோனவுன்ஸ் which are used to point out of the object to which they prefer are called demonstrative pronoun. ஒரு இடத்தை பற்றி, அதாவது அந்த இடத்தோட பெயரை சொல்லாமல் அந்த பெயருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேர்டு தான் என்னதுன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொருளையோ அல்லது இடத்தின் பெயர் சொல்லுக்கு பதிலாக நம் அமைக்கப்படும் சொல் தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா, அது ஒரு இடம், அந்த இடத்தை பற்றி சொல்கிறது தான் என்னென்னா அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வேர்டு. அதாவது தட் இஸ் மை ப்ரெசண்ட், திஸ் இஸ் எ ஈகிள், அந்த மாதிரி ஒரு பொருளை சொல்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் எ ப்ரெசண்ட் ஃப்ரம் மை ஹார்ட், இது என் இதயத்திலிருந்து கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு பொருளை குறிக்கக்கூடியது திஸ்ன்னு சொல்லலாம். தட் இஸ் இந்தியா கேட், அதாவது ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய சொல்லுக்கு நம்ம தட்டுன்னு சேர்க்குறோம். மேக், ஹேஸ்ட், தட்ஸ் எ குட் கேல் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது தூஸ், மேங்கோஸ் ஆர் டேஸ்டியர். தட்டுக்கு பதில் நம்ம தூஸ் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா பக்கத்தில் இருக்க ப்ளூரலுக்கு பதில் நம்ம தூஸ் அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா நிறைய மேங்கோஸ் அங்கே இருக்குது, அதுக்காக நம்ம ப்ளூரல் வேர்ட் தூஸ் சேர்க்குறோம். த பீப்புள் இஸ் வெல்கம் அஸ் சச், அந்த சச்சுங்கிற வேர்டு நம்மளுக்கு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனில் வருது. இது நம்ம யூஸ் பண்ண தட், திஸ், தட்ஸ், தீஸ், தூஸ், சச் இந்த மாதிரி நம்ம பொருளுக்கும் ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய சொல்லுக்கும் நம்ம போடக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரி வேர்டு நம்ம ஒரே இடத்தோட பெயரை மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா வேர்ட்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த பார்ட் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் நிறையா பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். பாய்.